நிறைய போலீஸ் வந்து இப்ப குவிக்கப்பட்டிருக்காங்க. இங்க பாருங்க, அடுக்கடுக்கா போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம், வீதிகளை வந்து மறிக்கிறதுக்கான அந்த தடைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க, வைத்தியரை கைது செய்ய நடவடிக்கை வந்து இடம்பெற்றிருந்தது. இப்ப என்ன வைத்தியர் உள்ள இருக்கிறாரா, என்ன நடக்குது? இருக்கிறார், பிரச்சனை இல்ல. உண்மையில் ராத்திரி அவரை ஒரு கைது என்று சொல்ல முடியாத அந்த கடிதத்தை பார்க்கின்ற பொழுது போராட்டமும் கண்டன போராட்டமும் இன்று நேற்று இரவு 8 மணியிலிருந்து சாவகச்சேரி வைத்தியசாலை எங்களுக்கு இப்பவும் நம்பிக்கை இருக்கின்றது. நாங்கள் போராடுவதன் வாயிலாக எங்களுடைய MS டாக்டர் அர்ச்சுனாவை தொடர்ந்து பொதுமக்கள் யாராவது வந்து வைத்தியம் செய்ய வந்தால் வர்த்தகாரர்கள் ஏதும் பயிர் இழக்காட்டி அப்படி எல்லாம் சேர்த்து இப்படி வேலை ஒன்று மிஷின் வேலை செய்யல முன்னுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு. மற்றொரு காணொலி வாயிலாக சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்னால் நிற்கிறோம். நேற்று இரவு நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா வந்து கைது செய்திருக்கிற நடவடிக்கைகள் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. போலீசார்கள் வந்து குவிக்கப்பட்டிருந்தாங்க. அதே சமயம் வந்து அந்த கைது செய்கிற நடவடிக்கையை வந்து தடுப்பதற்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய மக்களும் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூரணமாக முழுவதுமாக சாவச்சேரி நகரப்பகுதியில் இருக்கின்ற கடைகள் வந்து அடைக்கப்பட்டு இந்த வைத்திய ஆதரவாக வந்து மக்கள் வந்து இன்றைக்கு கொண்டு செல்லப்படுறாங்க. இன்றைக்கு இந்த சாவச்சேரி வைத்தியசாலை ஆதர வைத்தியசாலையில் வந்து இன்றைக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குது, மக்களுடைய கருத்துக்களை வந்து நாங்கள் கேட்க போகிறோம். இன்றைக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க, போலீஸார் வந்திருக்காங்க. நிறைய போலீஸ் வந்து இப்போ குவிக்கப்பட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, அடுக்கடுக்கா போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. பாருங்க, மக்கள் வந்து ஒன்று திரண்டு இருக்காங்க. இப்போ வந்து போலீஸ் வந்து பாருங்க, போலீஸ் வந்துருக்காங்க. வந்து ஆர்ப்பாட்டம் எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லினோம். அமைதியா தான் எங்களோட போராட்டம் நடந்து எங்களுக்குரிய பாதுகாப்பை நீங்க அந்த மாதிரி செய்ய தந்துதானே. அதுங்க மக்கள் எல்லாமே வந்து ஒன்று நிற்கிறாங்க. அந்த ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்குது. இதை வந்து போக்குவரத்துக்கு இடையூறு எதுவுமே இல்லாம இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து செயற்படுமாறு வந்து போலீசார் வந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க. இதை வந்து பார்த்துக்கூடிய மேகம் பாருங்க, அந்த பக்கங்களை பாருங்க எவ்வளவு போலீஸ்மார் நிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டமும் கடையடைப்பு நீங்க கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணீங்க 10 பேர் போல எங்களோட கதைக்கு நீங்க அப்பாயிண்ட் பண்ணி நான் உங்களுக்கு அதிக முடிக்க ஒன்றும் தர மாட்டேன். நான் அப்படியே நாளைக்கு அமைதியான முறையில வெளிப்படுத்துவோம் எல்லாரும். வீடியோடுக்காக மட்டும் அதுல போயிட்டு தங்களை வந்து செய்வாங்க. வாங்க அவங்கள நாங்கள் அந்த பக்கங்களை பாருங்க. போராட்டம் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டுது. இதை பற்றி இப்ப நேற்று இரவு தினம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வைத்தியரை கைது செய்ய நடவடிக்கை வந்து இடம்பெற்றிருந்தது. இப்ப என்ன வைத்தியர் உள்ள இருக்கிறாரா, என்ன நடக்குது? இருக்கிறார், பிரச்சனை இல்ல. உண்மையில் ராத்திரி அவரை ஒரு கைது என்று சொல்ல முடியாத அந்த கடிதத்தை பார்க்கின்ற பொழுது விசாரணைக்கு வருமாறுதான் பொறுப்பு அதிகாரி அதுல எழுதியிருந்தார். பிறகு அது நான் நினைக்கின்றேன் அரசியல் அழுத்தங்கள் காரணமாக அந்த முடிவு அல்லது மனித உரிமைகள் அமைப்பினுடைய அழுத்தங்கள் காரணமாக அந்த முடிவு கைவிடப்பட்டது. வைத்திய அதிகாரி இடையில் ஒரு சமயம் நான் நினைக்கின்றேன் ஒரு 12 மணி போல உண்மையில் அவர் சாப்பிடவில்லை 2-3 நாட்களாக. அதனால் அவரை சாப்பிடுவதற்காக வெளியில் வருவதற்காக ஒரு முயற்சி நடந்தது. ஆனால் நாங்கள் யாரும் அவரை விடவில்லை வெளியில. இங்கிருந்து வெளியிலிருந்து சாப்பாடை அவருக்கு கொடுத்திருந்தோம். ஆகவே அவர் இப்பொழுதும்
நலமாக சுகமாக உள்ளே இருக்கின்றார். இதற்கிடையில் உண்மையில் அவருக்கு சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில இருந்து எங்களுடைய அமைச்சினுடைய சுகாதார அமைச்சினுடைய செயலாளர் இட்ட வரைக்கும் கையெழுத்து போட்டு கடிதம் கொடுக்கவில்லை என்ற ஒரு செய்தியும் வருகின்றது. ஒரு கடிதம் இருக்கின்றது, ஆனால் அதில் முறைப்படியாக செயலாளரின் கையெழுத்தல்ல, அதற்கு கீழ் உள்ள பிற பதவி நிலையில் உள்ளவர்கள் சைன் பண்ணி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் சில பிரஷர்கள் காரணமாக இங்கே இருக்கின்றவர்களுடைய முன்முயற்சியினால் அது பலவந்தமாக எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று எண்ண தோன்றுகின்றது. அது எங்களுக்கு இப்போவும் நம்பிக்கை இருக்கின்றது. நாங்கள் போராடுவதன் வாயிலாக எங்களுடைய MS டாக்டர் அர்ச்சுனாவை தொடர்ந்தும் இந்த வைத்தியசாலைக்கு தக்க வைக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. கண்டிப்பாக இது உண்மை, முற்றிலுமே உண்மை. மக்கள் அதுக்கான ஒரு போராட்டத்தை இன்றைக்கு வந்து முன்னெடுத்து கொண்டிருக்காங்க. ஆனா இதுல வந்து குறிப்பா பல உண்மைகள் வந்து வெளியாயிருக்கு. இந்த உண்மைகள் வந்து அவர் அர்ச்சுனா டாக்டர் வைத்தியர் அர்ச்சுனா வந்து பல உண்மைகளை வந்து போட்டு உடைச்சிருக்காரு. அதனாலதான் வந்து இப்ப இவரை வந்து கைது செய்வதற்கான இவரை இல்லாம பண்ணணும்ன்றதுக்காக இந்த வைத்தியசாலையிலிருந்து அகற்றணும்ன்றதுக்கான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டதாக கூறப்படுது. இல்ல, அவர் சொன்னதுல பல உண்மைகள் இருக்கு. அது மக்களுக்கும் வடிவாக தெரியும். அந்த மக்களும் அந்த உண்மைகளை அனுபவித்திருக்கிறார்கள். சிலது எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாமல் அவரால் சொல்லப்பட்டிருக்கலாம். இப்ப நாங்கள் அர்ச்சுனா சொன்னது சரியா பிழையா என்பதல்ல எங்களுடைய நியாயம். ஒரு மனிதன் தன்னை அர்ப்பணித்து இந்த படுத்து கிடந்த வைத்தியசாலையை ஒரு முன்மாதிரியான வைத்தியசாலையாக அல்லது ஒரு உயிரோட்டம் உள்ள வைத்தியசாலையாக மாற்றுவதற்கு முன்வந்த பொழுது அதற்கு மக்களும் ஒத்துழைக்க வேண்டும். கண்டிப்பாக இங்கு கடமையாற்றிய வைத்தியர்களும் ஒத்துழைக்க வேண்டும். வைத்தியர்கள் தங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கின்ற வழிநடப்பு செய்ததை மக்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சரி அண்ணா, ஓகே, நன்றி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க, அமைதியான முறையில் வந்து இந்த போராட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பாருங்க, மக்கள் வந்து இப்போ வந்து கொண்டிருக்காங்க. பேனர் பதாகையை வந்து தாங்கி கொண்டு இந்த அமைதியான அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்து நிற்கிறாங்க. ஓகே, வைத்தியசாலை பாருங்க இயங்கி கொண்டு தான் இருக்குது. இதில் நிறைய போலீஸ் அத்தியேற்றர்கள் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, மக்கள் வந்து அமைதியான முறையில் தங்களுடைய போராட்டத்தை வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் வந்து வர வலிக்கிட்டாங்க. தெற்குராட்சி பிரதேசம் மட்டுமின்றி யாழ் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களும் ஒன்றிணைந்து நடத்துகின்ற மாபெரும் தடையடைப்பு போராட்டமும் கண்டன போராட்டமும் இன்று நேற்று இரவு 8 மணியிலிருந்து சாவகச்சேரி வைத்தியசாலை முன்றலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவற்றை நீங்கள் சமூக வலைத்தளங்களூடாகவும் ஊடகங்களூடாகவும் பார்த்திருப்பீர்கள். இந்த வேளையிலே நாங்கள் அறிவித்த நேரத்துக்கு முன்னதாகவே இங்கே தன்னெழுச்சியாக இந்த மக்கள் அணிதிரண்டு கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இந்த வீதிகளை இடையூறு செய்யாமல், போக்குவரத்துக்கு இடையூறு செய்யாமல், அமைதிக்கு பங்கம் விளைவிக்காமல், அரசு பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்காமல் அமைதியான முறையிலேயே எங்கள் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். எங்கள் போராட்டத்தில் சில விசமிகள் புகுந்து போராட்டத்தை குழப்பதற்கான சதி செயல்களை கூட செய்யலாம். ஆகவே அனைவரும் மிகவும் அமைதியாக இருந்து எங்களுடைய கோரிக்கைகள் வெற்றி பெறும் வரை, அதாவது சாவகச்சேரி வைத்தியசாலையை குறிப்பிட்ட காலத்திலே தரம் உயர்த்துவதற்காக அல்லது முன்னேற்றுவதற்காக அர்ப்பணிப்போடு பணியாற்ற வந்த வைத்தியர் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக கிளம்பியுள்ள இந்த சதி வலைகளை உடை தெரியவும், அவர் இந்த வைத்தியசாலைக்கு தொடர்ந்தும் வைத்திய அத்தியட்சராக இருந்து எமது வைத்தியசாலையை வடக்கிலே ஒரு தரம் மிகுந்த வைத்தியசாலையாக மாற்றுவதற்கும் ஒத்துழைப்பு வழங்கும் முகமாக இன்று பாரிய கடையடைப்பு போராட்டத்தையும் கண்டன போராட்டத்தையும் இந்த இடத்திலே முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களது அனைத்து பொதுமக்களும் அமைதியாக இந்த போராட்டத்தில் பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். ஓகே, இந்த போராட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்து, ஒரு பொதுமக்களா வந்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்க.
கருத்து என்னென்னு சொன்னால் இது வந்து கஷ்டப்பட்ட பிரதேசமாக இருந்து இதை தரம் உயர்த்தணும்னு சொல்லி ஒரு சிலதில் பில்டிங் செக்ஷன்லாம் 14 இயர்ஸ் 14-15 வருஷத்துக்கு முதலே பில்டிங் எல்லாம் கட்டப்பட்டிருந்ததை கூட அதை ரன் பண்ண முடியாமல் இருந்து அதுகளுக்கு சில ஜெனியல் வேறையில் அது வேறையில் இது வேறு சொல்லி இதெல்லாம் தற்காலிகமாக நிறுத்தி யாரும் இங்கே வந்தாலும் கூட நான் கேள்விப்பட்டதான் கண்ணால் கண்டதும் இல்லை கேள்விப்பட்ட அளவுக்கு இந்த பொதுமக்கள் யாராவது வந்து வைத்தியம் செய்ய வந்தால் வர்த்தகாராக்கள் ஏதும் பயிர்களை காட்டி அப்படியெல்லாம் சேர்த்து இப்படி இந்த வேலை ஒன்று மிஷின் வேலை செய்யணும் சார் நம்ம முன்னுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு அதில் போய் ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சில டாக்டர்ஸ் நான் சொல்லதாக மக்களை புறக்கணிக்கிற நிகழ்வு அப்படிலாம் நடந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி என்ன கேள்விப்பட்டிருந்தா இவருக்கு என்ன காலத்து பிறகு இன்றைக்கு போய் கொழும்பு பக்கம் வேலை செய்து இங்கே வந்த இடத்துல இந்த ஊழல்கள் இந்த பிரச்சனை கதைக்க வலிக்கிட்டோன்னு இவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தது. இதெல்லாம் எனக்கு 70 வயசாக இருந்தாலும் இந்த வயசுலேயும் அவருக்காக நான் போராடணும். எவ்வளவு சில வந்தாலும் நான் கூட தயார் நிலையில் இருக்கிறேன். தமிழ் மக்களுக்காக தமிழ் டாக்டர் தமிழ் மக்களுக்காக இந்த தமிழ் டாக்டர்ஸ் எவ்வளவு ஒரு வஞ்சகம் செய்திருக்கிறோம். அதை நாங்கள் காரணம் கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பா அதுக்காக நான் தனிப்பட்ட ரீதியாக இருந்தாலும் கூட எவ்வளவு சில வந்தாலும் இன்றைக்கு எவ்வளவு இருந்தாலும் நான் கொடுத்து இதை போராட்டம் நடத்தி அந்த அவருக்கு எதிரான ஆக்களை இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியேறும். ஒரு சிலருடைய தனியாக இருந்தா கூட தனியாக அந்த டாக்டர் நடத்தினா கூட காணுமென்ற அளவுக்கு தான் நாங்கள் நினைக்கிறோம். மற்ற பேர் வந்து இந்த லஞ்சம் வாங்கி அது வாங்கி செய்கிற டாக்டர் எவராக இருந்தாலும் வெளியில் வரணும். ஆனால் நாங்கள் கேள்விப்பட்ட மாதிரிக்கு அவருக்கு ரூமில் அடித்ததாக கேள்விப்படுறோம். என்ற மாதிரி வெளியே வந்து சாப்பிட முடியாமல் இருந்தது இவ்வளோ பிரச்சனை கூட இருக்குன்னு சின்ன விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம். இல்ல ஒரு சிலருடைய சுய லாபத்துக்காக வந்து இவரை வந்து வெளியேற்றணும் செய்யலாம். அவர் இருந்தால் மற்றவர்கள் வாழ தங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்க முடியாதுன்னு சொல்லி சாதாரணமாக எல்லா நடக்கிற விடயங்கள் தான். நல்லது செய்த போது நல்லவர்கள் இப்போ வெளியேற்றுறது வழக்கம். கண்டிப்பா எந்த இடத்துல இருந்தாலும் கூட சரி ஓகே. ஒரு அரசியல்வாதியா இருந்தாலும் எவராக இருந்தாலும் நல்லது செய்தாண்டா இன்ன ரீதியிலும் அவனை வெளியேற்றப்படும். மற்றவனை தான் உள்வாங்கினா தான் அவருக்கு அவற்றை பாக்கெட் நிறையும். கண்டிப்பா அந்த விஷயம் இல்லாமல் இருக்கிற அந்த மனுஷங்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு கஷ்டப்பட்ட விதத்தில் இப்பதான் உருவாகி கொண்டு வர இந்த ஆதார் வைத்தியசாலையை நல்ல முறையை கொண்டுவோம் என்று நினைச்சு கொண்டு இருக்கிறவரை இப்படி செய்தால நாங்கள் ஒரு காலம் இத்தனை போராட்டம் நடந்தா கூட நாங்கள் இதுக்கு தலை கொடுக்கல. இன்றைக்கு இத்தனை வயசுல இன்றைக்கு இந்த போராட்டத்துக்காக நான் இதுல வந்து நிற்கிறோம். இது மக்களுடைய போராட்டம், அதுக்காக எல்லாரும் செய்யணும்னு சொல்லி நாங்கள் வந்து நிற்கிறோம். சரி, நல்ல ஒரு வெற்றிகரமா இந்த போராட்டம் முடிய வேணும். அதுக்கு அணியை செய்த அத்தனை பேரும் வெளியேற்றணும் தான் அடுத்த போராட்டக்காரர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அவர் இருந்தால் எக்காரணம் கொண்டும் இருந்தால் என்ன பரவரையும் பலதாய் கொண்டிருப்பார். அவர் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடாது. வேற பிரதேசத்துல போய் இதே மாதிரி தான் செய்வார்கள். ஆனா இவர்களை அரசாங்கம் சரி என்ன சரி போற பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் கூட இவரை அங்கீகரிக்க கூடாது. வைத்தியத்துறையை அங்கீகரிக்க கூடாது. மட்டும்தான் வந்து கடவுள் மாதிரி வந்து அது கடவுளுக்கு அடுத்தபடி கடவுளுக்கு முதல்னு சொல்லலாம். கடவுளுக்கு அடுத்தபடியாக கூட சொல்ல முடியாது. கடவுளை நாங்கள் கேட்குற வருத்தத்தை உண்டு பண்ண வருத்தத்தை சுகமாக்கணும். நான் டாக்டருக்கு போய்தான் நாங்கள் கிடையாது செய்ய அவர் தான் செய்ய முடியும். ஆனால் இவர் இந்த டாக்டர்ஸ் வேற எந்த பிரதேசத்துல போனாலும் கூட இந்த தமிழ் மக்கள் பிரதேசத்துல போனா தமிழ் மக்கள் எக்காரோன்னு அவர் அங்கீகரிக்கூடாது அந்த ஹாஸ்பிட்டல். ஏன்னா அவருக்கு இந்த உங்களுக்கு நடக்கும் அவர் நினைக்கணும் மக்கள். ஆகவே வெளி மாவட்ட மக்களுக்கு நான் உதாரணமா நான் சொல்ல விரும்புறேன். கண்டிப்பா ஓகே. இப்ப அதிகளவான மக்கள் வந்திருக்காங்க பாருங்க. முதல்ல இருந்த விட இப்ப மக்கள் வந்து கூடியிருக்காங்க. இங்க பாருங்க அதிகளவான மக்கள் வந்திருக்காங்க. ஒன்றுக்காக டாக்டருக்கு ஆதரவு தெரிவிக்கிற விதமா இங்க பாருங்க பெண்கள் எல்லாமே வந்திருக்காங்க. பாருங்க எவ்வளவு மக்கள் நிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. அதிகளவான மக்கள் வந்திருக்காங்க. மேலும் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து காணொலியை வந்து பாருங்க. இதுல குறிப்பா இன்னொரு விஷயம், இந்த போராட்டத்தை வந்து எப்படியும் அதிகளவு மக்கள் கூடுவாங்க. இதை தெரிந்து கொண்ட போலீசார் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க இந்த வாகனங்கள்ல இந்த வீதிகளை மறைக்கின்ற அந்த இதுகள் வந்து இப்ப குவிக்கப்பட்டிருக்கு பாருங்க. வீதிகளை வந்து மறைக்கிறதுக்கான அந்த தடைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்க.